ஆக்சுவலி இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு. அதுவும் இல்லாமல் என்னோடய ஃபேமிலியிலேருந்து ஃபுல்லாகவே வந்து நாங்கள் காங்கிரஸ்க்கு தான் எப்போவுமே ஓட் பண்ணுவோம். என் தாத்தா வந்து காங்கிரஸில் தான் சேர்மனாக இருந்தாங்க. ஸோ என்னோடய ஓட்டு வந்து காங்கிரஸ்க்கு. என் சப்போர்ட் டிஎம்கேக்கு தான். பர்சனல் வந்து அது டோட்டலாக வேறு, அவங்களோட ஒர்க்குன்ற வரப்போ அதுவும் வேறையாக இருக்கும்ல. ஸோ பர்சனலி இதையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வச்சு டிசைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க வந்து நிஜமாவே மக்களுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம பார்த்தா போதும். பர்சனல் 1000 பேருக்குள்ளே என்னென்னவோ இருக்கலாம், அதெல்லாம் வந்து நம்ம பேசுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஸோ அவங்கவுங்க லைஃப்பில் அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டும், அதை பற்றி கேர் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் வந்து உண்மையாகவே உங்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு வந்து அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுதான் நமக்கு தேவை. ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஸோ கண்டிப்பாக ஓட் பண்ண வேணாம். உண்மையாக சொல்லணுன்னா பர்சனலோடைய லைஃப்பை வந்து பொலிட்டிக்கலில் எடுக்கவே கூடாது. ஏன்னா இன்றைக்கி பொலிட்டிக்கலுடைய சிஸ்டம் வேறு, பர்சனல் வேலை. பர்சனல்ன்றது நம்ம உள்ளார்ந்த விஷயம், அது எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் பொதுவான விஷயம்னு வரும்போது அதில் அவங்க எப்படி இருக்காங்கன்றதை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பார்க்கவே கூடாது. அது வந்து உண்மையாக முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா யாருமே அதை பார்க்க மாட்டாங்க. அது எல்லா மக்களுக்கும் தெரியும். பர்சனல் வேறு, பாலிடிக்ஸ் வேறு. பாலிடிக்ஸில் அவங்களுடைய ஒழுக்கம் எப்படி இருக்குது, அவங்க மக்களுக்காக என்ன செய்ய போகிறாங்க, மக்களுடைய உணர்வு எப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய திட்டங்கள் எப்படி இருக்குன்றது பார்க்குறது தான் பொலிட்டிக்கல். பர்சனல்ன்றது எப்படி வேணால் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடைய பர்சனலும் தோணணும் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பொதுமக்கள் பார்க்குறது என்ன, மக்களுக்கு வந்து நல்லது செய்ய போகிறாங்க, அவங்க எப்படி வர போகிறாங்க, எந்த மாதிரியான கோட்பாடு இருக்குது, எந்த மாதிரியான கொள்கைகள் இருக்குது, இதெல்லாம் தான் வந்து பொதுமக்கள் ஆராய்ஞ்சிட்டு இருப்பாங்க, பார்த்துட்ருப்பாங்க. எப்படியும் தெரியும் இதெல்லாம் வந்து உண்மையாக மற்றவங்களுடைய லைஃப்பில் நம்ம என்ட்ரி பண்ணக்கூடாதுன்றவங்க பர்சனல் லைஃப்பை பற்றி கண்டிப்பாக பேச மாட்டாங்க. பர்சனல் வச்சு தானே ஓட் பண்ணுவாங்க. இல்லை மக்களுக்கு வந்து தேவை தான் நல்லது பண்ணுறது தான். ஆனால் இதில் பார்க்க போனால் நாம், ஏன்னா இவர் ஒரு புதுசாக ஆரம்பிச்சிக்கிறாரு, அதனால் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு, இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறது ஒரு புறம். சில பேர் வந்து இல்லை என்னப்பா வீட்லேயே அவங்க பிரச்சனை இப்படி இருக்குது, இந்த வீட்டை பிரச்சனையே தீர்க்காத ஒரு நாட்டு பிரச்சனை எப்படி தீர்ப்பார் அப்படிங்கிற மாதிரி கருத்து கடி போடுறவங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச கருத்து அதுதான். பர்சனல் லைஃப் எல்லாம் வேணாங்க சார். அவர் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்கிறாரு, அது செய்யட்டும். பர்சனல் லைஃப் எல்லாம் இதில் கிளறவே கூடாது. அது அவரோட பர்சனல், சரிங்களா? அதில் அந்த விஷயத்துக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நல்லது செய்ய வர நல்லது செய்யுங்கன்னு சொல்லிட்டு வரவிடணும். இல்லை, இப்போ வந்து ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப்பையும் ப்ரொஃபஷ்னலையும் நம்ம வந்து எப்பயுமே கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. ஏன்னா அவங்க வீட்டில் எப்படி இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது, அது வீட்டில் இருக்கவங்க பார்த்தா தான் தெரியும். ஸோ அவங்க வெளியில் நமக்கு என்ன சொல்கிறாங்க, நமக்கு என்னென்ன சொல்லி அவங்க வந்து எனக்கு ஓட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்கிறாங்க அப்படின்றத பொறுத்து மட்டும்தான் நம்ம வந்து அவங்கள ஜட்ஜ் பண்ணணுமே தவிர, மற்றபடி இப்போ இருக்க நிறைய பீப்புள்ஸ் வந்து அவங்களோட ஃபேன் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிற பீப்புள்ஸும் இருக்காங்க. ஸோ இவங்க அண்ணா பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்க பீப்புள்ஸும் இருக்காங்க. ஸோ அது வந்து ஒவ்வொருத்தரோட விருப்பம்தான், அதை எப்படி எடுத்துக்கணும் எடுத்துக்கக்கூடாதுன்றது அவங்கவுங்களுக்கு தெரியும். தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் சார். எதனாலன்னா நம்ம இப்போ வண்டி ஓட்டும் போது நம்மளே நிறைய தப்பு பண்ணுறோம், ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. நமக்குள்ளே நம்ம தப்பு பண்ணோன்னு ஏற்றுக்காதப்ப மற்றவங்க தப்பு பண்ணுறதப்ப நம்ம கண்டுக்க தேவையில்ல. எத்தனையோ பேர் நிறையா பேர் நல்லதும் பண்ணிக்கிறாங்க, கெட்டதும் பண்ணிக்கிறாங்க. நல்லது பண்ணவங்களை கெட்டவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, காமராஜரையும் கெட்டவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவர் கெட்டவராகவும் இருந்ததில்லை. அவரோட பர்சனல் லைஃப் அவரோட இது. அதை விட்டுட்டு நாம் அதை கிளற தேவையில்ல. நமக்கு என்ன நல்லது செய்வாரா செய்ய மாட்டாரா அதை மட்டும் பார்த்தா போதும். இல்லை ஒரு வேளை நல்லது செய்யலைன்னா அடுத்த ஆட்சியில் ஆளை மாற்ற வேண்டியது தான். என்னோட பாயிண்ட் என்னென்னா, ஒருத்தருடைய குவாலிஃபிகேஷன் வச்சு தான் நம்ம யாருக்காக இருந்தாலும் ஓட் பண்ணோம். ஓட் பண்ணுறதுங்கிறது அவங்க நாளைக்கு நம்மளை ரூல் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு தகுதியான பர்சன் நம்ம சூஸ் பண்ண வேண்டிய. பர்சனல் லைஃப் எல்லாமே பேஸ் பண்ணால் எல்லாத்துடைய பர்சனல் லைஃப்லையுமே ஏதாவது ஒரு ட்ராபேக் இருக்கும், ஒரு நெகட்டிவ் இருக்கும். அது எல்லாமே இம்ப்ளிகேட் ஆகுங்கிறது இல்லைல்ல. அவங்களோட பர்சனலுக்கும் அவங்க ப்ரொஃபஷனலுக்கும் லைஃபுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ப்ரொஃபஷ்னலாக பார்க்கும் போது அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா அவங்களுக்கு அவங்க ஓட் பண்ணலாம். மக்கள் வந்து அவங்க பர்சனல் லைஃப்பும் பார்த்துட்டு அதுக்கான சஜஷன் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா பர்சனல் லைஃபே அவங்க சரியாக நடத்தாதப்ப அப்புறம் மக்களை எப்படி அவங்க பார்ப்பாங்கங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. நான் பார்த்தேன் அந்த வீடியோஸை. நான் பார்க்கும்போது அது ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. மற்ற கட்சிகளை பெருசாக அந்த மகளிர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கறத பற்றி மற்ற கட்சிகள் யோசிக்கலை. ஆனால் இது புதுசாக கொண்டு போகும்போது அப்போ இவங்க மக்களோட மக்களாக இணைஞ்சு இருக்கிறது நல்லா காட்டும். அது எல்லாமே அதான் சொல்கிறேன்ல, இப்போ கேட்குறவங்க யாருமே அவங்க ஒழுங்கான்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க யாருமே நம்மளோட முதுகை நம்மளால திரும்பி பார்க்க முடியாது.
ஸோ எல்லாருமே பர்ஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த இம்பர்ஃபெக்ஷனும் ஃப்ளாஸும் இருந்தால் தான் ஒரு கேரக்டர் ஒரு மனுஷங்க ஆவாங்க. ஸோ இதை வந்து அவங்களோட பர்சனலை வச்சு அவங்களே ஜட்ஜ் பண்ணுறது, அவங்க இப்படி தான் இருப்பாங்க, வீட்டை பார்த்துக்க தெரியல, நாட்டை எப்படி பார்த்துக்குவாங்க, அதெல்லாம் கிடையாது. அவங்களால முடியும்னா அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தாராளமாக ஓட் பண்ணுங்கள். இல்லை வந்து நாங்கள் இப்படி தான் வந்து தேவையில்லாமல் அது இது ஓட்டு குழப்பிட்டு இருப்போம்னா அது உங்களுக்கு தான் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா எதுக்கு எப்படிங்கிற ஒரு நம்ம எல்லாருமே ஒரு மெச்சூர்டான பீப்புள்ஸ் தான். ஸோ இதையும் நம்ம வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி யோசிக்கிறப்போ நீங்களே கொஞ்சம் கிளியராக யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அது நமக்கு தேவையில்லாத டோட்டலான ஒரு தேவையில்லாத கண்டென்ட். அதை கொண்டு வந்து நம்ம இதில் இன்டர்ஃபியர் பண்ணி நம்ம அதனால வந்து அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக ஓட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு நிஜமாவே உங்களுக்கு வேறு யாருக்காச்சும் ஓட் பண்ணனாலும் நீங்கள் பண்ணுங்கள். அது உங்களோட ஓட்டு, உங்களோட உரிமை. அதாவது இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் வந்து எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்றது தெரியுது. இப்போது அவருக்கு வந்து இப்போது தமிழக வெற்றிக்கை கழகத்தினுடைய தலைவர் விஜயா இருக்கட்டும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவரை குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கரெக்டாக வந்து அவருடைய பர்சனல் லைஃப்பில் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து தப்பு. அது வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. அவர் வந்து மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அதனால் பர்சனல் வந்து எடுத்துக்கிறது கண்டிப்பாக அதை வந்து ஒத்துக்கவே மாட்டோம். பர்சனல் வச்சு தான் ஓட் பண்ணுவாங்க. ஒருத்தர் எப்படின்னு தெரிஞ்சு தான் அவங்கள பார்த்து தான் ஓட்டு பார்க்குறாங்க மக்கள். அதனால் அவங்க பர்சனல் வச்சு தான் ஓட் போடுவாங்க. இது கண்டிப்பாக விஜய்க்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னா டெஃபினட்டாக மீடியாவும் பாலிடிக்ஸும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் அவருக்கு அரசியலில் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும். அவங்களுக்கு இப்போ அது ரொம்ப அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ அவங்க சொன்னால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கருத்து என்னென்னா இது ஆல்ரெடி அந்த பிரச்சனை இருந்திருக்கு. அது பெருசாக யாருக்கும் தெரியப்படுத்தலை. இப்போ பாலிடிக்ஸ் வந்தனால எதிர்கட்சியெல்லாம் அந்த விஷயத்தை கிளறாங்களோன்னு என்னுடைய கணிப்பு. அவர் திட்டத்திலே சொல்கிறாரு தாய்மாமன் சீருன்னு. ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே அவங்க ஒய்ஃப் விட்டுட்டு வேறு ஒருத்தர் கூட இருக்காங்க. அதனால் இது கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்துங்க. அது அவருக்கு வந்து எதே ஒரு தூண்டுதலாக கூட இருக்கலாம். அவங்க வீட்டில் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க, இதுக்கு மேலே உங்களை கண்டுக்க மாட்டாங்க, சும்மா இருக்கலே கண்டுக்குவோம், அதே ஒரு முதலமைச்சரானா கண்டுக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி கூட அவங்களுக்கு ஏதாவது கூட யாராவது சொல்லி கொடுத்துருக்கலாம். அதை வச்சு கூட அவங்க வேணாம் நாம் இதுக்கு மேலே அத்துப்படியே பண்ணிக்கலாம், நாம் மேலே லைஃப்பில் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்து கூட அவங்க போயிருக்கலாம். மக்கள் ஏற்றுப்பாங்களான்னா நல்லது தானே. யார் நல்லது பண்ணாலுமே கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். நமக்கு தேவை எண்ட் ஆஃப் தி எல்லாமே ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை நம்மளோட கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்படணும். அதுதான் நம்மளோட நீடு. ஸோ அதை வச்சு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா போதும். தேவையில்லாமல் என்ன சொல்ல அவங்க கொடுக்குறாங்க, அவங்க இவ்வளோ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இப்போ நல்லது தான். அதுவும் யார் வேண்டான்னு சொல்லுவா 1 கிராம் கோல்டெல்லாம் கொடுத்தா. ஸோ நான் வந்து ஆரம்பத்துலேருந்து நான் பாட்டாளி கட்சிக்காரன் தான். நான் மாம்பழத்துக்கு தான் ஓட்டு போடுவேன். அதனால் நான் மாம்பழத்துக்கு தான் நான் போடுவேன். எனக்கு என்னென்னா எஜுகேஷன் ஃபீல்டில் வந்து இன்னுமே சில ஹில்லி ஏரியாஸில் ரூரல் ஏரியாஸில் குழந்தைங்க வந்து ஒரு 12 இயர்ஸ்க்கு அப்புறம் 13 இயர்ஸ்க்கு அப்புறம் கேர்ள்ஸ் சைட்லாம் நிறைய எஜுகேஷன்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. எல்லாம் வந்து ட்ராபேக் ஆகிடுது. பின்னாடி ஸ்கூல் போகிறதே இடைநிற்றல் நிறையா இருக்குது. அதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்கீம் ஓகே தான். மற்ற எந்த உமன் ஸ்கீமோட இது பெஸ்ட்டு. இன்னொன்று வந்து எல்பிஜி சிலிண்டர் ஸ்கீம் வந்து ரொம்ப வெல்கம் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ வார் போயிட்டு இருக்கிறதுனால இனி வந்து எல்பிஜி பெட்ரோலியம் எல்லாமே ரேட் ஏறதா போகுது. ஸோ இது நல்லாவே ஒரு வெல்கம் பண்ண வேண்டிய விஷயம். பாலிடிக்ஸ் சில பேர் இருக்குது, அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இது பாலிடிக்ஸ் தான் நடக்குது, இது உண்மைதான்னு. சில பேர்த்துக்கு வந்து இது எப்படி சொல்கிறது, இது நார்மலாக நடக்கிற இஷ்யூ தான். அது இந்த டைமில் வர்றதுனால நம்ம ஆப்போசிட் வந்து நம்ம கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாம். சில நேரம் வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையாக கூட இருக்கலாம். இது அவங்களுக்கு நடக்கிறனால எப்படி சொல்கிறது, நாம் எதுவுமே பண்ணலைனாலும் நம்ம தப்பு பண்ணோம் தான் நினைக்க போகிறாங்க. அந்த மாதிரி கூட இருக்கலாம். நாம் வந்து என்னென்னா அவர் குடும்பத்தை விட நாம் நாட்டுக்கு நல்லது பண்ணுறது தான் நினைக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா இளைய தலைமுறை இன்றைக்கி நிறைய அவருக்கு வால்வேஷன் இருக்குது. அதனால் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து கணிப்பு. சில பேர் சொல்கிறாங்க கொடுக்கறதில்ல செய்கிறதும் இல்லை. இவர் கொடுப்பாரு செய்வாருங்கிற நம்பிக்கையும் பாதி இருக்குது, பாதி இல்லை. வந்தால் தான் எப்படின்னு தெரியும் பிரதர். அது வந்து அவங்களோட சேலஞ்ச் தான். அது அவங்க எப்படி எந்த மாதிரி யோசித்து சொன்னாங்கங்கிறது தெரியல. அப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேரணும். சேர்ந்துச்சுன்னா இது நல்லாவே பூம் ஆகும். கண்டிப்பாக ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஃப்ரீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னார், இப்போ ஃப்ரீ கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அதுதான் கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னார், ஃப்ரீங்கிறதே கொடுக்கக்கூடாது. அந்த 1000 ரூபா பணத்தை அவர் எப்படி சம்பாதிக்கணும், அந்த வாழ்வாதாரத்தையும் தொழிலையும் நான் கொடுக்குறேன்னாரு. இப்போ இன்றைக்கி அவரே ஃப்ரீ கொடுக்குறேங்கிறாரு. அதை கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் சொல்கிறேன், பர்சனல் வேறு, நாட்டை பார்த்துக்கணும். நம்ம அதாவது இந்த விஷயத்தில் தான் அவர் வளர்ந்துருக்கிறாரு. வளர்ந்த இடத்துல வந்து மக்களால் நாம் வளர்ந்தோம், அவங்களுக்கு நல்லது செய்யலான்னு சொல்லிட்டு வராரு. அது மாதிரி வரதே பெரிய விஷயம் சார். தைரியமாக வந்திருக்காருல்ல.
வர விடணும். இது பர்சனல், அவங்களோட பர்சனல். ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் இதில் இம்பேக்ட் ஆகலை. ஏன்னா அவரோட வேலையை அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. இவ்வளோ இம்பேக்ட் ஆனாலும் அவரோட மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவர் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போயிட்டு தான் இருக்கிறாரு, பேசிகிட்டு தான் இருக்கிறாரு. அவரோட ஃபேமிலி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு அவர் உட்காரல. அவர் வேலையை அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. தான் தோணுது. இதுக்கு முன்னாடியும் கொடுத்துட்டு இருந்தாங்க தங்கத்தாலி 50,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. இவ்வளோதான் விஷயத்தை. இந்த விஷயத்தில் இதுதான் கருத்துங்க சார். என்னோட கருத்து இவ்வளோதான். என்னோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக யாருக்குன்னு இன்னும் எனக்கே நான் வந்து கிளியராக இல்லை. ஸோ பார்ப்போம், எலெக்ஷன் வரைக்கும் கண்டிப்பாக யாருக்கு சப்போர்ட் பண்ணேன்னு ஓட்டில் தெரியும். எனக்கு அரசியல் தான் தோணுது. இத்தனை நாள் ஏன் வரல, இப்போ ஏன் வருது? அவர் இப்போ தானே பாலிடிக்ஸ்க்கு ரொம்ப மேஜராக வந்திருக்காரு. அதனால் வந்து இப்போ தான் அவரை பற்றி பேசுறதுக்கான சான்சஸும் மக்களுக்கோ இல்லை மீடியாஸ்க்கோ கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சினி ஃபீல்டில் இருந்தார், அது சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவரை பேச சான்ஸ் கிடைச்சிருக்கு, எல்லோரும் பேசுகிறாங்க. அது ஃப்யூச்சரில் வந்து மக்களை பார்த்து டிசைட் பண்ணுறது தான் இருக்குது. அவருடைய கேரக்டரை பார்த்து பண்ணுறாங்களா என்னங்கிறது மக்களோட டிசிஷனில் தான் இருக்குது. பாசிபிளா அப்படிங்கிறத விட சார், அவங்க அதுக்கும் சில கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்த பிறகு தான் தெரியும். பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அதுக்கும் வந்து கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட்டாக தானே இருக்கும். எல்லாரும் அதை வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இல்லை, இதில் இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து இப்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து 1000 rupees மந்த்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, விஜய் அண்ணாவும் வந்து 2500 கொடுக்குறேன் அப்படின்றாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே காசு கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு தேவை என்ன, நம்மளோட வாழ்க்கையில் அன்றாட தேவைக்கு நம்ம ஒரு செலவுக்காவது நமக்கு காசு வேணும். ஸோ இது யார் கொடுத்தாலும் சரி, காசுன்றது ஒன்று முக்கியமான ஒன்று, மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அது யார் கொடுத்தாலுமே கண்டிப்பாக வாங்கிக்க தான் செய்வாங்க. நான் வந்து வாங்க வேணாம் அப்படிலாம் நான் சொல்லலை. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, எப்படியுமே காசு கொடுத்து நம்ம ஓட்டு போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்கல தான். அவர் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறது வந்து இது ஒரு நல்ல விஷயமா வந்து நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். தேவைப்படுறவங்களுக்கு ஓகே, அது யூஸ் ஆகும் கண்டிப்பாக. ஆனால் தேவைப்படாமல் எப்படி சொல்கிறது, அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக நம்ம அதை வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறது வந்து அவங்கள நிறைய பேருக்கு அது வந்து எப்படி சொல்கிறது, தப்பாக போய் கூட முடியலாம். ஸோ அதை பற்றி நான் வந்து பேச விரும்பலை. ஓகேங்களா? அதாவது தன்னுடைய குடும்பத்தை பார்க்குறவங்க மட்டும்தான் மற்றவங்கள வந்து அது அவங்க வழியை உணர்வாங்கங்கிறது என்னோட பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது வந்து நம்ம இன்வால்வ் ஆகவே வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அவங்க பர்சனல் லைஃப். இப்போ அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்க மேலே கேஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட ஃபேமிலி விஷயம். அந்த ஃபேமிலி விஷயத்துக்குள்ளே நம்ம ஒரு தேர்ட் பர்சனாக உள்ளே போய் அவங்கள பற்றி நம்ம வந்து விமர்சிக்கிறது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளே வேறு யாராவது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படி பேசுகிறாங்க அப்படின்றப்போ நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ அவருக்கு இருக்கும். ஊரே உலகமே பேசுது அப்படின்றப்போ அவரோட மனநிலைமை எப்படி இருக்கும்? நம்ம மக்களுக்காக நம்ம இவ்வளோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்கப்போ நம்ம மக்களே நம்ம மேலே இப்படி ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கும். ஸோ இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, 2 விஷயமும், அதாவது ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்க ப்ரொஃபஷ்னல் விஷயமா இருக்கட்டும், கம்பேர் பண்ணிக்கவே வேணாம். அதுதான் சொல்கிறேன். என்னுடைய சப்போர்ட் வந்து பார்க்கலாம் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது பண்ண யாராக இருந்தாலும் ஓகே தான். அது விஜயாக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு வந்து நல்லது பண்ணால் சரி தான். அதுதான் என்னுடைய கருத்து.